இவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது NNMS 2024-25ல சேட்டுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேட்டுக்கு நம்ம யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சேட்டுக்கு சயின்ஸு சோசியலுக்கும் நம்ம யூடியூப்ல தனித்தனியாக நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய கனிமேக்ஸ் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு செட் ஆல் கொடுத்துருக்கோம். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேக்ஸ்ல ஃபுல் டீடைல்ஸோட நாங்கள் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. இது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க பார்த்து எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இனி படிக்கக்கூடிய பசங்களுக்கு இது எப்படிலாம் ஆன்சர் வருதுங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 91ல இருந்து நம்ம பார்ப்போம். 2 sides of a triangle 3 cm and 5 cm, which of the following can be the third side? 2 side கொடுத்துட்டு third side என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்குள்ள கான்செப்ட் தெரியும். in triangle sum of 2 sides is greater than other sides. அதாவது 2 சைடு ஆட் பண்ணோம்னா மூணாவதை விட பெருசா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கான்செப்ட். அப்போ ஏற்கனவே 2 சைடு கொடுத்துருக்காங்க, 3 + 5 = 8 அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நமக்கு ஈக்குவலா வராது 8ங்கிறது. அதனால ஆப்ஷன் 3 வந்து நமக்கு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ம் நமக்கு வராது, ஏன்னா இது லெஸ் தேனா இருக்கிறதுனால அதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 1ஆ இருக்கலாம், இல்லைன்னா 2ஆ இருக்கலாம். ஆப்ஷன் 1 வந்து 2 தான் இருக்குது. அந்த 2வும் ஒரு சைடு 3யையும் கூட்டினோம்னா நமக்கு 5 வரும். ஸோ 5 வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால அது வராது. ஸோ அதனால ஆன்சர் வந்து நமக்கு 6, ஆப்ஷன் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 92ல which of the following expression has x - 3 as a factor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்னொன்னா நம்ம போட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். x - 3 இருந்தா x = 3 தான் அதுக்கு ஃபேக்டர் ஆகும். x இடத்துல 3 கொடுத்தோம்னா ஆப்ஷன் ஏவிலேயே நமக்கு 0 வந்துருது. மீதி இருக்கும் நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். BCDல வந்து not equal to 0 வருது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 93. பியோட வேல்யூ கியூவோட வேல்யூவும் கொடுத்துட்டு P - Q டிவைடட் பை P + Q வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது சாதாரணமான சம்மு தான். பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2 கிடைக்கும், ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 94. ஒரு ரெக்டாங்கிள்ல வந்து ஒரு பாத் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா வந்து என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு லென்த்து, ஆனால் அதோட பிரெத் அதில் இருக்கக்கூடியது 2, அதனால 30 × 2 = 60. அதே மாதிரி இதோட பிரெத் வந்து 20 இருக்கு, 20 × 2 = 40. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 100 கிடைக்கு. பட் ஆனால் அந்த 2 சைடுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடியது மட்டும் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால 2 × 2 4, அந்த 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 96 கிடைக்கு. 96 வந்து ஆன்சர், ஆப்ஷன் 4. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் வந்து 100 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஏசியும் பிசியும் நமக்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ ஏசி பிசி 2 சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். இது கான்செப்ட் நமக்கு தெரியும். அடுத்தல சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கும். அப்போ 180ல இருந்து இந்த 100 சப்ராக்ட் பண்ணுதோம். ஸோ 2 ஈக்குவலா இருக்கும், 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 40 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1, 40. The difference between 2 decimal number, 2 decimal number கொடுத்துருக்காங்க. 1 நம்பர் கொடுத்து அதர் நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிப்போம். ஒய்யோட வேல்யூ வந்து 26.13 அப்படின்னு கொடுத்துரும். அப்போ x - y = 56.58. ஸோ இந்த மைனஸ் இருக்குது அந்த பக்கமாக போகும்போது நமக்கு பிளஸ் ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 82.71 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 1, 82.71. ஓகே, இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தான். a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே நமக்கு தெரியும். அந்த a + b ஹோல் ஸ்கொயர்ல இருந்து a - b ஹோல் ஸ்கொயரை வந்து சப்ராக்ட் பண்றோம். ஸோ சப்ராக்ட் மைனஸ் பண்ணும்போது a² + b² ரெண்டு பக்கமே நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 2ab இருக்கும். அப்போ 4ab. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 98. ஒரு கிராஃபுக்குள்ள எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையிலிருந்து இந்த ரேஷியோ வந்து என்ன ரேஷியோ, அதாவது என்ன வேரியேஷன்ல இருக்கு அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷனா இருக்குது. அதனால y/x வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். y/xனா 1/2, இங்க 2/4, 3/6, 4/8, 5/10 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/2 தான் வரும். இங்க டினாமினேட்டர்ல இருந்து அங்க கொண்டு போனோம்னா டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸ் அந்த பக்கம் போனா நியூமரேட்டர் ஆயிரும். அப்போ y = 1/2x.
இதுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2x. அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு டைரக்ட் வேரியேஷன் ரெண்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 99. இன் a hostel food provision has been given 75 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு 30 டேஸ்க்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க. இஃப் 15 more students joined the hostel, 15 ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாங்க அடிஷனலா, அப்படி இருந்துச்சுன்னா how many days, அதே உணவு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ இது வந்து என்ன வேரியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சைடு ஸ்டூடெண்ட், ஒரு சைடு டேஸ். அப்போ 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 டேஸ்ல பார்க்குறாங்க. அப்போ அடிஷனலா மோர் வந்து அடிஷனலா இருக்கு. ஏற்கனவே 75 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது கூட ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பா நமக்கு 75 ஸ்டூடெண்ட்ஸ் 90 நாளுக்கு இருந்துச்சுன்னா அந்த 30 டேஸ்ல எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா அப்போ இது வந்து நமக்கு குறைவாகத்தான் இருக்கணும் அந்த டேஸ் வந்து. ஏன்னா 75 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 30 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஒன்னோட ஒன்று ஆரோ மார்க் போட்டாலே நமக்கு தெரியுது இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன்னா இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுல இருந்து போட்டுக்கலாம். இங்கேருந்து x/30, அதே மாதிரி மேலே இருந்து கீழே வருது. ஸோ 75/90 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 இருக்கும். அப்போ following table shows are marked scored by 40 students of grade 8. The mode of the data அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் வந்து எத்தனைன்னு பார்க்குறோம். நமக்கு 11 இருக்குது. அந்த ஹையஸ்ட் நம்பருக்கு மேல மார்க்ஸுக்கு தான் நமக்கு மோடு கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க் வந்து 23 தான் இருக்குது. அதனால நமக்கு ஆப்ஷன் 1 23. நெக்ஸ்ட், Kyle earned 27,000 per month salary. If the utilized her salary in the ratio 3:2:4 for education, savings and rent respectively, then her savings percentage, savings ஓட percentage வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம மொத்தம் ரேஷியோ வந்து 3:2:4 இருக்கு. மூணையும் ஆட் பண்றோம். அப்போ மொத்தம் ரேஷியோ வந்து எத்தனை இருக்குன்னா 9 இருக்குது. டோட்டல் சேலரி வந்து 27,000 இருக்குது. அப்போ நமக்கு ஒரு பங்கு நமக்கு வேணும். மொத்தம் வந்து 9 ரேஷியோல 9 இருக்குது. அதில் ஒரு ரேஷியோல ஒரு பங்கு வேணும். அப்படின்னா நமக்கு 27,000 9ஆல டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணோம்னா 3,000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு சேவிங்ஸ்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3ங்கிறது எஜுகேஷன், ரெண்டாவது சேவிங்ஸ், மூணாவது ரெண்ட். ஸோ சேவிங்ஸ் வந்து எத்தனை மடங்கு இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ சேவிங்ஸ் 2 என்று 3,000 by total salary 27,000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 22.22 கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சம் வந்துடும். The simple interest, the sum of money amount to 4,400 in 2 years and 4,600 in 3 years இருந்துச்சுன்னா then the principal amount and rent of interest. இதுல ரெண்டு வழியில கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு 3 இயர்ஸுக்கு வந்து நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 4,600. அதே இது 2 இயர்ஸுக்கு வந்து 4,400. ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 1 இயர் டிஃபரன்ஸ் வந்து 200 இருக்குது. ஸோ நமக்கு இங்க 2 இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால 2 இயருக்கு இருக்கிறதுனால 200 × 2 = 400. அப்போ டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு 2 வருஷத்துல 4,400 - 400 = 4,000 இருக்கும். நமக்கு கேட்டிருக்குது. அப்போ ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு 4,000 அப்படின்னு தெரியும். ஆனா 4,000 வச்சு நம்ம ஆன்சரை வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன் 1 இருக்கு 4,000, ஆப்ஷன் 4 இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. அப்போ இன்ட்ரெஸ்டையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் I = PNR/100. நமக்கு R வேணும். அதனால இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5% கிடைக்கும். ஸோ 5%ம் 4,000 வரக்கூடியது ஆப்ஷன் 1. 103 கொஸ்டின் நம்பர். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் 0.6 whole square plus 0.4 whole square minus 2 × 0.24 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரெண்டு வழி a + b whole square வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த சம்மை. அதே மாதிரி டைரக்டாவும் நம்ம இந்த சம்மை செஞ்சுக்கலாம். a - b whole square a² + b² - 2ab அதை வச்சு நம்ம போடலாம். அதை விட டைரக்டா வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 0.6
ஸ்கொயர் பண்ணால் 0.36, 0.4 பண்ணோம்னா 0.16 வரும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.48. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 0.04 நமக்கு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஓ. ஓகே, நெக்ஸ்ட் 104. வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? இதுல கொடுத்து யூனிட் டிஜிட் வந்து என்னன்னு கேட்கறாங்க. இது 7th இருக்குது கொஸ்டின், நீங்க பார்த்துருக்கலாம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு நம்பர் வந்து 15 பவர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு 5ஆ இருக்கணும்னா கண்டிப்பா 5 5s are 25. அப்போ 5ல தான் முடியும். அதே மாதிரி இந்த 16 வந்து 16 டைம் நம்ம போட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் 6 பண்ணும்போது 6 தான் கிடைக்கும். நமக்கு 6 6 are 36 வரும், 6 கிடைக்கும். ஸோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு 11 கிடைக்கும். ஆனா நமக்கு யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் கேட்கறாங்க. சில டைம்ல 10th டிஜிட்னு கேட்பாங்க. அப்ப ரெண்டாவது நம்பர் சொல்லணும். யூனிட் டிஜிட் இருக்கனால 1, ஆப்ஷன் 3. ஓகே, one of the diagonal of the rhombus is double the other diagonal. It is area 25 square centimeter. Then the sum of the diagonals வந்து என்ன? அதாவது ஒரு ராம்பஸ்ல வந்து ஒரு ராம்பஸ் அப்படின்னாலே நமக்கு டயகனல்ஸ் வச்சு நமக்கு வேணும். அப்போ ஒரு டயகனல்ஸ் இருந்து இன்னொரு டயகனல்ஸ் வந்து 2 மடங்கு இருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்முலா ஆஃப் d1 d2 = 25. அப்போ 1/2 d1 into 2 d1 = 25. ஸோ 2 2 நமக்கு கேன்சல் ஆயிட்டுனா d1² = 25. அப்போ d1 = 5. உடனே ஆன்சர் d1 5 அப்படின்னு போடக்கூடாது. நமக்கு கொஸ்டின்ல வந்து சம் ஆஃப் த டயகனல், அதாவது மூலை விட்டங்களின் கூடுதல் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு 2 டயகனல், ஒரு டயகனல் 5ன்னு தெரியும், இன்னொரு டயகனல் 2 into d1, 2 into 5 10ன்னு தெரியும். ரெண்டையும் ஆட் பண்ணா 15 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 15. நெக்ஸ்ட் x⁻1/3 plus x⁻1/3 = 14. Then the values of x. அப்படின்னா x⁻1/3 x⁻1/3 ஆட் பண்ணும்போது 2x⁻1/3 = 14. இங்க 1/3 இருக்கிறதுனால கியூப் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் கியூபால மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2³ = x⁻1/3 3 = 14 கியூப் ஆயிரும். 2 கியூப்னா 2 3 டைம் போட்டு கொடுத்தோம். இந்த கியூப்பும் இந்த 1/3 கேன்சல் ஆயிரும். இங்க 14 3 டைம் நம்ம போடுறோம். 14 × 14 × 14 மல்டிப்ளைல இருக்குது. இங்க வந்து நமக்கு டிவைட் ஆயிரும். அப்போ 7 × 7 × 7 7 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 343. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகே, a window has the measurement are given in the figure. இது வந்து கம்பைன்டு ஃபிகர். இதுல என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு செமி சர்க்கிளும் இருக்குது. இதுல அந்த விண்டோவோட ஏரியா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் வேணும், நமக்கு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளும் வேணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னா எல்பிங்கிறது நமக்கு தெரியும். லென்த் வந்து 7, பிரெத் வந்து 5. அதே மாதிரி செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2 வழியில நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று இது வந்து டயாமீட்டர்ல பாதி 3.5ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை டோட்டல் ஹைட் வந்து 8.5 இருக்கு. அதுல நமக்கு என்ன இருக்குது 5 போச்சுன்னா 3.5 எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ரேடியஸ். அப்போ 1/2 22/7 × 3.5 × 3.5 2 2 கேன்சல் பண்ணோம். இங்கே 11 டைம், இங்கே 1 டைம், இங்கே 0.5 டைம் வரும். இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணிட்டு 35ஆல் ஆட் பண்ணோம்னா 54.25 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் 4. ஓகே, நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் a shirt is increased by 15% and sold 805 rupeesக்கு வித்தாங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சட்டையோட விலை 15% அதிகரிக்குது. 15% அதிகரிக்குதுனாலே 100 கூட 15 நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். அப்போ இன்க்ரீஸ் ஆஃப் 15% வந்து 805. காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ the காஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின், காஸ்ட் ஆஃப் a shirt is increased by 15%. ஸோ 15% காஸ்ட் பிரைஸ்னா இப்போ 100 + 15 வரும்போது 115 வந்துடும். பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம்னா by 100 நம்ம போட்டுக்கிடுவோம். = 805. அப்போ x = டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிரும், நியூமரேட்டர்ல இருக்குது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 700 அப்படின்னு கிடைக்கும். அதனால ஆப்ஷன் 3 700. இன்னொரு வழியிலையும் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு சம்னாலே பல வழியில இருக்குது. எல்லா சம்மும் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்சர்ல இருந்தே கூட கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 700 அப்படி. மூணையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக 1 தான் கொடுத்துருக்கிறேன். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து
700 எடுத்துக்கிட்டு இன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15/100. ஓகே, 0 கேன்சல் ஆயிட்டுனா அங்கே 105 கிடைக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் 105 வந்து 700 கூட ஆட் பண்ணோம்னா 805 நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட். அந்த சோல்டு வித்தக்கூடிய சோல்டு வந்து நமக்கு 805 கிடைக்குது. கொஸ்டின்ல உள்ளது. நம்ம ரிவர்ஸ்லயும் நம்ம பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 700. ஓகே, நெக்ஸ்ட் 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரையாங்கிள்ல 3 சைடு அளவு கொடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பை பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி நமக்கு இந்த பேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து கிராஸா கொடுத்துருக்காங்கனால நமக்கு பேஸ் இல்லைன்னு இருக்கக்கூடாது. கீழே இருக்கக்கூடிய QR அப்படிங்கிறது தான் பேஸ். ஃபர்ஸ்ட் இந்த QPS அப்படிங்கிற ட்ரையாங்கிளை வச்சு பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தும் போது QS இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணா 5 கிடைக்கும். அதே மாதிரி PSR அப்படிங்கிற ட்ரையாங்கிள் SR ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இந்த 5 + 9 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 13 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதுதான் நமக்கு QR அப்படிங்கிறது. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால ஏரியா ட்ரையாங்கிள் ஆஃப் BH வச்சு நம்ம செஞ்சிடலாம். பேஸ் வந்து QR அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹைட் வந்து SP அப்படின்னு சொல்லுறோம் 12. அப்போ 14 × 12 இதை கேன்சல் பண்ணோம்னா 84 கிடைக்கும். ஆப்ஷன் 184. த லாஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியானது தான். ஃபார்முலா தான். A+B ஹோல் கியூப் வந்து எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A+ ஹோல் கியூப்னா A³ + B³ + 3AB × A+B. அது மாதிரி A³ + B³ அப்படியே எல்லாமே இங்க A+B எல்லாமே பிளஸ் ஆயிரும். இங்க A³ + B³ பிராக்கெட்டுக்குள்ள மட்டும்தான் மைனஸ் வரும். A+B × A² - AB + B². A - B ஹோல் கியூப்னா உள்ள எல்லாமே மைனஸ் ஆயிரும். A³ - B³ - 3AB × A - B. அது மாதிரி A³ - B³ அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் வரும், மற்ற எல்லாமே பிளஸ் வரும். A - B × A² + AB + B². இது வந்து இந்த ஆப்ஷன்ல எந்த ஆர்டர்ல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்னா மேட்ச் இட் தான். எது நேருக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய A வந்து நமக்கு 2ல வருது. இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய 2ல ஃபர்ஸ்ட் வருது. அதே மாதிரி செகண்ட் இந்த Bல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து தேர்ட்ல இருக்கக்கூடியது A + B × A² - AB + B² அப்படின்னு வருது. மூணாவது இருக்கக்கூடிய A - B ஹோல் கியூப் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய A³ - B³ - 3AB × A - Bன்னு வருது. த லாஸ்ட் D ஆப்ஷன் வந்து A³ - B³ அப்படிங்கிறது A - B × A² - AB + B². இது வந்து ஆன்சர். எல்லாமே பார்த்தோம்னா ஆப்ஷன் 1ல தான் கரெக்டா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு இதில் PDF வேணா நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க PDF பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கான சயின்ஸு சோசியல் எல்லாமே நம்ம வெப்சைட்ல ஃபர்தரா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேட்டுக்கும் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். அஃபிஷியலான கீ வந்து வந்த உடனே நாங்க இமீடியட்டா அப்டேட் பண்றோம். அடுத்த வருஷம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிக்ட் உள்ளது, மாடல் கொஸ்டின் பேப்பர், மார்க் டெஸ்ட் நிறைய நாங்க போட்டுருக்கோம், நீங்க பார்த்துக்கலாம். இதே இது உங்களுக்கு PDFல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல போய் nnmskanimax.com அப்படின்னு போட்டீங்கனாலே நமக்கு வந்துடும். அதே மாதிரி வீடியோ வடிவில் உங்களுக்கு வேணும், நிறைய எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது, வீடியோ வடிவில் எங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப்ல போய் கனிமேக்ஸ் எஜுகேஷன் டைப் பண்ணுங்க. அதுல பிளேலிஸ்ட்ல வந்து NNMSன்னு வரும். அதுல வந்து நிறைய NNMS மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.